வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் ஒரு பிக் டேன்னு சொல்லலாம். இன்றைக்கி தான் வந்து பிசிகா, அதே மாதிரி இடதுசாரிகள், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து யாருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து தாவேகா தரப்புலலாம் ஒரு பிக் டேவாக இருக்குது. இந்த விஷயத்தை இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு தேர்தலில் வந்து 108 தொகுதியை தனி பெரும்பான்மையாக வந்து வின் பண்ணி ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்து இப்போ திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஆட்சி அமைக்க வந்து ஆளுநர்கிட்ட கோரிக்கை கேட்கல 118 சீட்டை வந்து நீங்கள் காமிங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த உங்களோட பதவி பிரமாணத்துக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஒவ்வொரு கட்சிகிட்டையும் வந்து சின்ன சின்ன கட்சிகிட்ட வந்து நம்ம தாவேகா தரப்புலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து அடுத்த நாளே வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து இனிமேல் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியரை வந்து இவங்க கூட தான் வந்து ஜாயின் பண்ணி அடுத்த இதுக்கெல்லாம் போகிறதா சொல்லியிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அடுத்த வர சட்டசபை தேர்தலையும் சரி, இனிமேல் ஃபுல்லாக வந்து தாவேகா கூட தான் அவங்க இருக்க போகிறதா வந்து அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்களோட 5 எம்எல்ஏஸை வந்து இவங்க ஆதரவாக வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதனால் மொத்தமாக வந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணி 113 தொகுதிகள் இருக்குது. மிச்சம் இருக்கிற அந்த 6 தொகுதிகளுக்கு தான் இப்போ காம்படிஷனு. இவங்க வந்து அந்த இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட்டு, அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த 3 கட்சிக்கிட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நேற்று வந்து ஒரு போராட்டத்தில் இருந்தனால இன்றைக்கி மீட்டிங்கில் இதை வந்து அஃபிஷியலாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க. அதுக்குள்ளே தான் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வந்து கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க. ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து அவுட் சைட் சோர்ஸ் மூலமாக நம்ம டிஎம்கே வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த மாதிரி அவங்க இருக்க கூட்டணியோட பலத்தோட அவங்க வந்து டிஎம்கேயோட அந்த அவுட் சைட் சோர்ஸோட வந்து ஆட்சி அமைக்க போகிறதா நேற்று வந்து ஒரு வேற லெவல் ரூமர் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தது. அது மேபி உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து நம்ம தளபதியோட அவரோட கெரியர் வேற லெவல் க்ரோத் ஆயிடுச்சு பொலிட்டிக்கலாக வந்து. ஏன்னா அவர் வந்து ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார். அவர் வந்து பர்சன்டேஜ்லாம் என்னடா வாங்குவாருன்னு சொல்லல, 108 தொகுதியில் ஜெயிச்சு குறிப்பாக வந்து நம்ம திமுகவோட மு.க. ஸ்டாலினே வந்து அவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. இதனால் அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு பயத்தில் வந்து இருக்காங்க. இவர் ஒருவேளை வந்து ஆட்சி நல்லா அமைச்சு ஒருவேளை நல்ல மக்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டார்னா இன்னும் வந்து 10 to 15 வருஷம் இவர் தான் இருப்பாருன்ற நிலைமைக்கு வந்துடும். அப்போ நம்மளோட அரசியல் வாழ்க்கை என்ன ஆகுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விஜயை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கூட்டணி வைக்கிறதா இப்போ வந்து நிறைய நியூஸ் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒருவேளை நடந்ததுன்னா இப்போ வந்து நம்ம தாவேகா வந்து ஒரு ஸ்டாண்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா நாங்கள் வந்து எங்களோட ஆதரவு உள்ள அந்த எம்எல்ஏஸ் ஃபுல்லாக ரிசைன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. ஒருவேளை இப்படி பண்ணாங்கன்னா திருப்பி வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். 6 மாதம் வந்து நம்ம ஜனாதிபதியோட ஆட்சி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த திருப்பி பொது தேர்தல் வந்து நடத்த வந்து வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அவ்வளோ தூரம் கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த 3 பேரோட கட்சியோட முடிவை பொறுத்து தான் வந்து இன்றைக்கி அரசியல் மாற்றமே நடக்க போகுது. அதனால் ஒன்று தாவேகா வந்து முதலமைச்சர் ஆகணும், குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கணும். இல்லாட்டி திருப்பி மறுதேர்தலுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம திமுக அதிமுக கூட்டணிக்கு சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பு நடந்துச்சுன்னா அவ்வளோதான். எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி நம்ம தாவேகாவோட தலைவர் விஜய் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க மாற்ற மாட்டாங்கன்னு நம்புவோம். குறிப்பாக சொல்லணும்னா விஜய்க்கு இதில் புதுசுலாம் கிடையாது. ஏற்கனவே அவர் படம் ரிலீஸ் ஆகவே அவ்வளோ பிரச்சனை வரும். குறிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் இல்லாத படத்துக்கே அவ்வளோ பிரச்சனை வரும். இப்போ பொலிட்டிக்கலில் சிஎம் கேண்டிடேட் வேறு, அதனால் ஈஸியாக எடுக்க விட்ருவாங்களா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைவர் வேறு லெவலில் எடுப்பார்னு நம்புவோம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நடப்போகுது, இன்றைக்கி எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்குங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.